காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அகதிகள் முகாமில் உள்ளோருக்கு குடியுரிமை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அகதிகள் முகாமில் பிறந்தவர்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு குடியுரிமை வழங்க முடியுமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது நீதிமன்றம். இதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கவும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அகதிகள் முகாமில் பிறந்தவர்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு குடியுரிமை வழங்க முடியுமா என பரிசீலித்து முடிவெடுக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், எந்த வழக்கோட விசாரணை அப்போ நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க? வழக்கோட பின்னணி குறித்து விரிவா சொல்லுங்க. இந்த வழக்கு என்பது வழக்கறிஞர் ரவிக்குமார் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகள் முகாம்களில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமையை வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த வழக்கு தொடர்ந்திருந்தார். இலங்கையிலிருந்து இந்திய நாட்டிற்கு அகதிகளாக 94,000 பேர் 59,500 பேர் முகாமில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை பெற முடியாமல் இருப்பதால் அவர்களுக்கு உரிய குடியுரிமை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அரசு பிறப்பித்த ஒரு உத்தரவின்படி முறையான பயண ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு குடியுரிமை பெற உரிமை இல்லை என்று தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த அகதிகள் முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை பிரதானப்படுத்தப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது பொதுப்படையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த முகாமில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்களுடைய விவரங்கள் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த குடியுரிமை பெற முடியாதால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பாக விண்ணப்பங்கள் எதுவும் வந்தால் அதை குடியுரிமை சட்டத்திற்கு உட்பட்டு மத்திய அரசு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு ரவிக்குமார் தொடர்ந்த இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகேஷ். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.